நீதி வேண்டி சமத்துவ தலைவரின் படுகொலைக்கு நீதி வேண்டி இங்கு நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலாக உரையாற்ற வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் மறைந்த அக்னி ஆறுமுகத்தின் மகன் திருவாளர் திரு அக்னி குணா அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு தங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெய்பீம். சமத்துவ தலைவர் அண்ணனின் இந்த மறைவிற்கு சிபிஐ வழக்குக்கு மாற்றிய பிறகும் தமிழக அரசு எதிர்த்து அதற்கு வழக்கு தொடர்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கத்திற்கும் இந்த அண்ணனின் மரணத்திற்கும் தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று என்று உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பெகன்ஜி மாயாவதி அவர்கள் வந்து இங்கே கூறியிருந்தார். ஆனால் 14 மாதங்கள் ஆகியும் இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்லவில்லை. தற்போது ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கிறார்கள். இதிலே என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் குற்றவாளிகள் அனைவரும் இந்த உண்மையை சொல்லக்கூடாது, அண்ணனின் மரணத்திற்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை நாம் துடைக்க கூடாது, அண்ணனுக்கு நீதி வழங்க கூடாது என்று இந்த அரசாங்கம் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்ணன் மறைவிற்கு கைது செய்யப்பட்ட 29 பேரில் முதலிலே ஒரு வாரத்திற்குள் திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்படுகிறார். இது 13 மாதங்கள் ஆகிய பிறகு அண்ணனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றிய 15 நாட்களில் அண்ணனின் மரணத்திற்கு A1 குற்றவாளியான திரு நாகேந்திரன் அவர்கள் A1 குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த மனிதர் சிபிஐக்கு இந்த வழக்கை 15 நாட்கள் மாற்றிய பிறகு கொல்லப்படுகிறார். அது இயற்கை மரணம் என்று அறிவிக்கப்படுகிறது. எங்களுடைய இந்த கருத்து என்னவென்றால் எங்கள் அண்ணனுக்கு நீதி வழங்க வேண்டும். காவல்துறையும் நீதித்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை என்ன அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள், நாங்கள் நாட்டையும் காப்போம் மக்களையும் பாதுகாப்போம் என்று முழக்கமிட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அதை ஏன் தவற விட்டீர்கள்? அரசாங்கத்திற்கு செயல்படும் மூளையாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய தந்தை அக்னி ஆறுமுகம் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்று நான் மிகவும் வருந்துகிறேன். அவர் இருந்த நேரத்தில் நான் வருந்தியதை விட இன்று அளவிலே அண்ணன் இறந்ததற்கு அவர் இல்லை என்று நான் மிகவும் வருந்துகிறேன். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தால் நாமல் பாதி பேருக்கு மேல் சிறையில் தான் இருந்திருப்போம். ஏனென்று சொன்னால் 98 பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு திண்டிவனத்திலே சமூக விரோதிகள் செருப்பு மாலை அணிவித்ததற்காக சென்னையிலே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு 13 மாதங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறை சென்றார். அதற்கே அவ்வளவு பெரிய வேலையை செய்தவர் அண்ணனின் இந்த மரணத்திற்கு அவர் இருந்திருந்தால் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும். நாங்கள் அண்ணனின் இந்த நிகழ்விற்கு நாம் அமைதியாக இருக்கிறோம். இன்று வரையிலே சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு ஜெய்பீம் ஜெய்பீம் ஜெய்பீம்